ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி உருத்திரராசு. மலரவுள்ள விசுவாச வருடம் தொடர்பாக குறிப்பிடாதபடி விளக்கம் அளித்துள்ளார். மலரவுள்ள சித்திரை புது வருடம் விசுவாவசு என்ற பெயரோடு மலர்கின்றது. தமிழ் வருடங்கள் 60 வருட சுற்று வருடத்தின் 39வது வருடமாக விசுவாவசு வருடம் மலர்கின்றது. தமிழ் வருடங்கள் 60 தொடர்பாக சர்வதேச இந்துமத குறிப்பிடாதபடி விளக்கம் இவ்வாறு அளித்துள்ளார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இந்த தமிழ் வருடங்களிலே 60 வருடங்கள் பிரபவிலிருந்து அக்ஷய வரையிலே இந்த 60 வருடங்கள். இந்த 60 வருடங்கள் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்வு ஒரு சிறந்ததாக ஷஷ்டியப்த பூர்த்தி சாந்தி வைபவம் என்கின்றதாகிய சிறப்பான வைபவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. அந்த 60 வருஷங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள். பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரச்சோத்பத்தி, ஆங்கீரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாத்து, ஈஸ்வர, பகுதான்ய, பிரமாதி, விக்ரம, விஷு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, விஜ, சர்வசித்து, சர்வதாரி, விரோதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துந்துமி, ஏவிளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளவ, சுபகிருத்து, சோபகிருத்து, குரோதி. இந்த குரோதி என்ற பெயரோடு கூடிய வருஷம் நிறைவு பெற்று அது 38வது வருஷம். இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே 38வது வருஷம் நிறைவாகி நமக்கு மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு புது வருஷம் 39வது வருடமாக விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு மலர்கின்றது. இது 39வது வருஷம். இந்த 60 வருடங்களிலே 39வது வருஷம். 40வது வருஷம், 40வது வருஷத்தை பராபவ என்று மீண்டும் பராபவ, பிலவங்க, கீலக, சௌமிய, சாதாரண, விரோதிகிருதி, பரிதாபி, பிரமாதீச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலயுத்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துர்மத, துந்துபி, ருதுரோத்காரி, ரத்தாட்சி, குரோதன, அக்ஷய என்று இந்த 60 வருடங்களுக்கு 60 பெயர்கள். எனவே ஒரு பிறந்த வருடம் அந்த பெயர் அடுத்த முறை வருகின்ற பொழுது அவருக்கு 60 வருஷம் நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த 60 வருடங்களுடைய சிறப்புகளை நாம் இந்த மலர்கின்ற வருஷம் 39வது வருஷமாக விஸ்வாவசு என்ற பெயரோடு மலர்கின்ற இந்த புது வருஷமானது உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சந்தோஷமான வாழ்வையும் ஆரோக்கியமான நோய் நொடி இல்லாத வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.